ஓய் ஆதியத்தான், அக்காவை ரொம்ப நேரம் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சாப்பாடு வேற ஆறிக்கிட்டு இருக்கு. சோனி, எனக்கு உங்க அக்காவை பார்த்தாலே போதும். அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு சாப்பாடே வேண்டாம். அப்போ அத்தானுக்கு சாப்பாடு வேண்டாம். அக்கா ஒரு 4 நாளைக்கு அத்தானுக்கு சாப்பாடு போடாம காய விடு. அத்தான் எப்படி இருக்கான்னு பாப்போம். ஓடி, அவரை கிண்டல் அடிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. என் குழந்தைய தானே கிண்டல் அடிச்சுட்டு போறா, அவளுக்கு இல்லாத உரிமையா? அப்படி சொல்லுங்க ஆதி மாமா. ஏண்டி சோனி, நீ கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். மாப்பிளையும் காவியாவையும் சாப்பிட விடு. அம்மா சந்தியாவை எங்க? அவளுக்கு என்னன்னே தெரியலம்மா. விஜய் மாமாவை பேசினியே, அதுல இருந்து ரூம்ப விட்டு வெளியே வர மாட்டேக்கா. ஒரே விஜய் மாமா ஞாபகத்திலே உள்ள இருப்பா போல இருக்கு. மாப்பிள்ள, நம்ம காவியாவுக்கு இந்த குழந்தை இல்லாததுக்கு நம்ம ஊர்ல ஒரு ஸ்பெஷல் டாக்டர் இருக்காங்களா, அவங்கள போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுப்போமா? இல்லத்தே, அவளுக்கு தான் வெளிநாட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோமே, அதுவே போதும். இல்ல மாப்பிள்ள, நீங்க நல்லா தான் பாப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என் பொண்ணை போய் கூட்டு காமிக்கணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு மாப்பிள்ள. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கூட்டு போய் நம்ம காவியா ஒரு தடவை காமிப்போம் மாப்பிள்ள. ஆமாங்க, எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரே ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி பாப்போமா? பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தே. உங்களுக்கும் எதுக்கு சிரமம்? அவளையும் ஒரு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வரும்போது அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். கடவுள் எங்களுக்கு எப்போ குழந்தை தராரோ அப்போ தரட்டும், நாங்க அது வரையும் வெயிட் பண்றோம். மாப்பிள்ள, நீங்க காவியாவை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஏத்தால இருக்கீங்க மாப்பிள்ள. ஆனா வீட்டுல உள்ளவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்களா மாப்பிள்ள? காவியா கிட்ட குழந்தைய எதிர்பார்ப்பாங்கல்ல. புரியுதா அத்தே? நீங்க யார மனசுல வச்சு சொல்றீங்க? எங்க அம்மாவை பத்தி தானே சொல்றீங்க. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன் அத்தே. என்ன மீறிலாம் எங்க அம்மா எதுவும் பண்ணிட மாட்டாங்க. இல்ல மாப்பிள்ள, அது வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்கிய. மாமா இவ்வளவு தெளிவா சொல்றாங்க, இன்னும் குழந்தை இல்ல அந்த பஞ்சாங்கம் இன்னும் பாடிக்கிட்டே இருக்கிய. இப்பதான் எவ்வளவு நவீனமான டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்கு, எவ்வளவுதோ ட்ரீட்மெண்ட் இருக்கு. இன்னும் பயந்து நீ பேசிக்கிட்டே இரு. அதெல்லாம் நம்ம சீக்கிரத்துல நம்ம காவியா அக்காவுக்கு ட்வின்ஸ் குழந்தையே பிறக்க போகுது. நீ தூக்கி வச்சுதான் தாளாட்ட போறா பாட்டி. சரி மாப்பிள்ள, நீங்க சொல்றதும் சரிதான். சாமி அவளுக்குன்னு கண்ணை திறந்து ஒரு குழந்தைய கொடுக்கும், நானும் தூக்குவேன் பாட்டிங்கிறதுல. சரி, இந்த சந்தியாவங்க எவ்வளவு நேரம் ஆகுது? ஆளை மாதிரி சாப்பிட்டுட்டு போலாம்ல. ஏன் சந்தியா என்ன பண்ற? நான் குளிச்சிட்டு இருக்கேம்மா. என்னங்க, ஏன் சாப்பிடாம பாதி சாப்பாட்டுலயே எழுந்துட்டீங்க? அபியா, நான் உனக்கு காலையில மாத்திரை தரணும்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதை தர மறந்துட்டேன். நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க, சாப்பிட்டுட்டு போய் எடுத்துட்டாங்க. இல்ல காவியா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளைக்கு என் பிள்ளை மேல எவ்வளவு அக்கறை. மாத்திரை சாப்பிடலன்னு எடுக்க ஓடுறாரு. ஆமா காவியா, என்ன மாத்திரை சாப்பிடுறாமா? என்ன மாத்திரைன்னு தெரியலம்மா. குழந்தை இல்லாததுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரைன்னு சொல்லி தருவாரு. 2 நேரம் தருவாரு, நானும் சாப்பிடுவேன். காவியாக்கா, உனக்கு அறிவு இல்லையா? நீ படிச்சிருக்கலாக்கா. மாமா தாராரு, நீ பாட்டு சாப்பிடுற மாத்திரையே. என்ன மாத்திரை ஏது நீ தெரிஞ்சுக்காண்டாமா? என்ன ஏன் இப்படியே இருக்கா? என் புருஷன் தானடி தராரு, அவரையே நான் விசாரிக்கணும். காவியாக்கா, நம்ம புருஷனா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, நமக்கு டிஃபரெண்டா மாத்திரை தந்தா என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதை விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். என்ன அந்த காலத்து டீப் லைட் மாதிரியே நீ இருக்கியே? ஓடி, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவர் எனக்கு எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வாரு. நல்லது செஞ்சா சரிதான். யாரையுமே உடனே நம்ப கூடாது. நம்ம கிட்ட ஒரு மாதிரி இருப்பாங்க, பின்னாடி வேற மாதிரி இருப்பாங்க. பார்த்து இருந்துக்கோ. என்னம்மா இவ இப்படி பேசிட்டு போறா? அவ எப்பவுமே அப்படிதாண்டி காவியா. அவ எப்பவும் திருமணல் மூலையில தான் யோசிச்சுட்டு அலைவா. அவன் நன்னலே அவன் நம்ப மாட்டானா பாரு. அவளை வச்சு மேய்க்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராணியக்கா, ராணியக்கா, வா சின்ன பொண்ணு, நாங்க உள்ளதான் உட்காந்துருக்கோம். வா வா. என்னடி காலையில 3 பேரும் மாநாடு போட்டுட்டு வந்திருக்கிய? போங்கக்கா, நாங்களாம் உங்க மேல சம கோபத்துல இருக்கோம். ஏன்டி என் மேல கோபம்? நான் என்ன பண்ணேன்? வாங்க ராணியக்கா, நம்ம எப்படி ஒன்னா பண்ணாம அலையிறோம். நம்ம காவியா வந்திருக்கதையும் சொல்லல, சந்தியாவுக்கு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு அதையும் எங்கிட்ட சொல்லல, எதுவுமே எங்கிட்ட சொல்லல. ஓ, அதை சொல்றீங்களா? சந்தியாவுக்கு வேற யாரும் மாப்பிள்ளை இல்லடி, நம்ம வசந்தி மைனி இருக்காவல, அவங்க பையன் விஜய தான். ஆனா காவியா வர்றதுலாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்காரர் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்னது எங்களுக்கு எப்படி தெரியும்னே சொல்றிய? போங்கக்கா, முக்குக்கு முக்கு கிளவிகள் உங்க வீட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காவ.
அப்படியே பேசி பேசி எங்கள் வீட்டு மாமியார் கிளவி காதுக்கு வந்திருக்கு. என் மாமியார் கிளவி என் புரியங்கிட்ட நெக்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்போ ஊருக்குள்ள எங்க கதை தான் கொட்டடிச்சு பேசிட்டு கிடக்காளுக போல இருக்கு. நாங்க அமைதியா இருந்தா கூட எங்க கதை ஊருக்குள்ள பரவும் போல இருக்கு. ஏ செல்லம் காவியா, நல்லா இருக்கியாம்மா? உங்க வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவா ஆண்டி? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் காவியா. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கியே, வெளிநாட்டு முட்டாயி எல்லாம் கொண்டு வந்திருப்பியே. இருக்காண்டி, நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இல்லாததா? எல்லாரும் வாங்க, நான் எடுத்து தாரேன். காவியம்மா, எதுவும் விசேஷம் எதுவும் உண்டா? ஏன் சின்ன பொண்ணு சரசா அடிச்சா? அப்புறம் அதை அடிக்காம தூக்கி போட்டா மிதிக்க முடியும்? 4 முடியை விட்டுக்கிட்டு ஒரு ரோஸ் பூவை வச்சுக்கிட்டு அலையுதா தெருவழியே. எப்போ யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுதா? என்ன அந்த சின்ன பிள்ளைத்தனமாக தான் அலையுது. அப்படி நான் என்னத்த சொல்லிட்டேன்னு என்ன மிதிச்சு தள்ளுறா? இன்னொரு தடவை உன் வளர்ந்த கால் என் மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, காலை 2ஆ முறிச்சிருவேன். விசேஷமா இருந்தது ராணியக்கா நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்களே. இது புரியாம நீ போய் கேட்டு அந்த பிள்ளை அழுகுது பாரு. நீ அழாதம்மா காவியா.